ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் யூனிட்ல இருந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போறோம். அதுதான் ஃபேசர்ஸ். ஏசி சர்க்யூட்ஸ்ல கரண்ட்டும் வோல்டேஜும் எப்போ ஒன்னாவா போகும்? கிடையாது. அப்ப அந்த டைமிங் டிஃபரன்ஸை ரொம்ப ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் இந்த ஃபேசர்ஸ்னு ஒரு பவர்ஃபுல் டூல் இருக்கு. இந்த கான்செப்டை நம்ம இப்போ ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு எப்படி தேவையோ அப்படியே புரிஞ்சுக்க போறோம். ஏசி சர்க்யூட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல ஒன்னுக்கு மேல ஏசி வோல்டேஜ் சோர்சஸ் இருக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒன்னுக்கு மேற்பட்ட சைன் வேவ்ஸ். அப்போ இது எல்லாம் எப்படி ஒன்னா சேர்த்து ஆட் பண்றது? இங்கதான் நம்ம ஸ்டோரியோட ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா V1 அண்ட் V2ன்னு சொல்லி ரெண்டு சைன் வேவ்ஸ் இருக்கு. ஒரு சின்ன வித்தியாசம் நோட்டீஸ் பண்ணீங்களா? ரெண்டும் ஒன்னா ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் தள்ளி வருது, ரைட்? அததான் ஃபேஸ் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதுங்க ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஆட் பண்ணணும். நார்மல் ட்ரிக்னோமெட்ரி யூஸ் பண்ணா ரொம்ப டைம் எடுக்கும், கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் அதிகம். ஸோ நம்ம தேடல் என்னன்னா, இதுங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ண ஒரு சூப்பர் ஒரு கிராஃபிக்கல் மெத்தட் இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஓகே, அந்த ஈஸி மெத்தடை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு சூப்பரான அனாலஜி யூஸ் பண்ணலாம். இந்த மெண்டல் இமேஜை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஃபேசோஸை நீங்க வாழ்நாள் ஃபுல்லா மறக்கவே மாட்டீங்க. ஓகே, ரெடியா? கண்ணை மூடி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய பில்டிங் மேல ஒரு சர்ச் லைட், அது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல வட்டமா சுத்திக்கிட்டே இருக்கு, ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்குலர் பாத்ல. ஓகே, இந்த காட்சி உங்க கண்ணு முன்னாடி தெரியுதா? பெர்ஃபெக்ட். இங்கதான் நம்ம ஐடியாவோட மேஜிக்கே இருக்கு. இந்த சுத்தர சர்ச் லைட் பீம நம்ம ஒரு ரொட்டேட்டிங் ஆரோ, அதாவது ஒரு வெக்டரா நினைச்சுக்கலாம். இந்த சுத்தர வெக்டருக்கு நம்ம வைக்கிற ஸ்பெஷல் பேர் தான் ஃபேஸார். இவ்வளவுதான் விஷயம். சிம்பிளா இருக்குல்ல? இப்போ இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த சுத்திர ஃபேஸாரோட ஷேடோ, அதாவது அதோடைய ப்ரொஜெக்ஷன், பக்கத்துல இருக்கிற ஒரு வெர்டிக்கல் வால்ல மேல கீழே போகும். அந்த நிழலோட ஹைட்டை டைமை பொறுத்து நம்ம ஒரு கிராஃப்ல பிளாட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரு அழகான பெர்ஃபெக்ட் சைன் வேவ் கிடைக்கும். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏசி வோல்டேஜ்னு நம்ம சொல்ற அந்த சைன் வேவ் வேற ஒன்னும் இல்ல, ஒரு சுத்திக்கிட்டு இருக்கிற ஃபேஸாரோட ஷேடோ தான். வாவ், ஓகே, சூப்பர். இப்போ இந்த சர்ச் லைட் அனாலஜில இருந்து நம்ம எக்ஸாம் பேப்பர்ல எழுத வேண்டிய கரெக்டான ஃபார்மல் டெஃபினிஷனுக்கு வருவோம். நம்ம NCERT டெக்ஸ்ட் புக் படி ஏசி வோல்டேஜோட ஈக்குவேஷன் இதுதான். V of t equals V0 sin omega t plus phi. இங்க V0ங்கிறது பீக் வோல்டேஜ், அதாவது அந்த வேவோட மேக்ஸிமம் ஹைட். ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அந்த ஃபேசர் எவ்வளவு வேகமா சுத்துதுன்னு சொல்றது. லாஸ்டா அந்த phi, அதுதான் ஃபேஸ் ஆங்கிள், யானி டைம் 0ல அந்த ஃபேசர் எங்க இருந்துச்சுன்னு சொல்ற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, அந்த ஈக்குவேஷனுக்கும் நம்ம ஃபேஸருக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, அந்த ஃபேஸர் ஆரோவோட நீளம், அதுதான் நம்ம வேவோட பீக் ஹைட், யானி ஆம்ப்ளிடியூட் V0. ஸ்டெப் 2, அது எந்த ஸ்பீட்ல சுத்துதுன்னு சொன்ன? ஆமா, அந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகால கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சுத்தும். ஸ்டெப் 3, டைம் t 0வா இருக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து அது என்ன ஆங்கிள்ல இருக்கோ அதுதான் அதோடைய ஸ்டார்டிங் ஃபேஸ் 5. அண்ட் உங்களுக்கு என்னைக்குமே மறக்கக்கூடாத ஒரு விஷயம், ஸ்டெப் 4, நம்ம பேப்பர்ல வரைகிற அந்த ஃபேசர் டயக்ராம் என்ன தெரியுமா? அது சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஃபேசரை சரியா டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ கிளிக்னு ஒரு போட்டோ எடுத்த மாதிரி. அது ஒரு ஃப்ரோசன் பிக்சர், ஒரு ஸ்னாப்ஷாட், அவ்வளவுதான். சரி, இப்போ இது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டூல்னு பார்க்க ஒரு சின்ன பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாமா? நம்மளோட ப்ராப்ளம் இதுதான். ரெண்டு ஏசி வோல்டேஜஸை ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வோல்டேஜோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா 0 டிகிரிஸ், செகண்ட் வோல்டேஜோட ஃபேஸு -90 டிகிரிஸ். அதாவது அது 90 டிகிரிஸ்ல லேக் ஆகுது, கொஞ்சம் லேட்டா வருது. இப்ப பாருங்க, நம்ம கொஞ்சம் கூட ட்ரிக்னோமெட்ரி யூஸ் பண்ணவே போறதில்ல. இன்ஸ்டெட் இந்த ரெண்டு வோல்டேஜ்க்கும் ஒரு ஃபேஸர் வரையலாம். V1ஓட ஃபேஸ் 0ங்கிறதால அதை பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வரைகிறோம். V2ஓட ஃபேஸ் -90, ஸோ அதை நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல வரைகிறோம். இப்போ நம்ம ஸ்கூல்ல படிச்ச மாதிரி சிம்பிளா வெக்டர் எடிஷன் பண்ணா போதும். ஹெட் டு டெயில் மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்றோம். பாத்தீங்களா எவ்ளோ ஈஸியா முடிஞ்சிடுச்சுன்னு? அப்போ இந்த ரெண்டு வெக்டர்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் வெக்டரோட நீளம் 141.4, அதோட ஆங்கிள் -45 டிகிரிஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். The total voltage is 141.4 sin of omega t -45 degrees. இதுதான் ஃபேசரோட பவர். ஒரு பெரிய கஷ்டமான கணக்க ஒரு சிம்பிளான படமா மாத்தி ஈஸியா சால்வ் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாம்ல மார்க்க குறைக்கிற ரெண்டு சைலண்ட் கில்லர்ஸ். இந்த தப்புகளை நீங்க தவிர்த்தாலே போதும், ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம். ரெடியா?
ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ஃபேஸரும் சைன் வேவும் ஒன்னுதான்னு நினைக்கிறது. நோ, அப்படி இல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேஸருங்கிறது ஒரு ஃப்ரோசன் பிக்சர். அந்த பிக்சரை ரொட்டேட் பண்ண கிடைக்கிறது தான் சைன் வேவ். அது ஒரு மூவி. ஓகே. ரெண்டாவது மிஸ்டேக், ஃபேஸர் டயக்ராம்ல இருக்கிற ஆங்கிள் டைமை பொறுத்து மாறும்னு நினைக்கிறது. அதுவும் தப்பு. அந்த டயக்ராம்ங்கிறது டைம் t=0ல எடுத்த ஒரு ஸ்னாப்ஷாட். அதுல இருக்கிற ஆங்கிள் அந்த ஸ்டார்டிங் ஃபேஸ் 5 மட்டும்தான். அத டைம் பொறுத்து மாறவே மாறாது. சரி, இந்த ஃபேஸர் கான்செப்டை நம்ம எதுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோம்? இதோட உண்மையான யூஸ் என்ன? லெட்ஸ் சம்மரைஸ். நம்ம அடுத்து இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் பத்தி படிக்க போறோம், ரைட்? அங்கதான் வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் நடுவுல ஃபேஸ் டிஃபரன்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்ஸை ரொம்ப ஈஸியா அனாலிஸ் பண்ண இந்த ஃபேஸர் டூல் தான் நம்ம கையில இருக்கிற மாஸ்டர் கீ. இது இல்லாம அதை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, லெட்ஸ் டூ அ குவிக் ரிவிஷன். கீ டேக்அவேஸ். பாயிண்ட் 1, ஃபேஸர்ங்கிறது ஒரு சைன் வேவை ரெப்ரசென்ட் பண்ற ரொட்டேட்டிங் வெக்டர். பாயிண்ட் 2, அதோட நீளம் தான் ஆம்ப்ளிடியூட். பாயிண்ட் 3, அதோட ஸ்டார்டிங் ஆங்கிள் தான் இனிஷியல் ஃபேஸ். பாயிண்ட் 4, இது ட்ரிக்னாமெட்ரி மேத்த சிம்பிள் வெக்டர் எடிஷனா மாத்துது. ஃபைனலி ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வேவ்ஸை ஃபேஸர் வச்சு ஆட் பண்ணணும்னா ரெண்டும் ஒரே ஃப்ரீக்வன்சில இருக்கணும். அப்போதான் ஃபேஸர்ஸ் ஒர்க் ஆகும். சோ, இப்ப நம்ம கையில இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு டூல் இருக்கு. இந்த ஃபேஸரை வச்சு நம்ம அடுத்த டாபிக், யானி இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸோட சீக்ரெட்ஸை எப்படி ஈஸியா அன்லாக் பண்றதுன்னு பார்க்க நீங்க ரெடியா? நம்ம அடுத்த அனாலிசிஸ்ல சந்திப்போம்.